மத்திய அரசு முறையாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை எனில் இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் என திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மாதரையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் கலந்து கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாஜக அரசு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என சொல்கிறார்களே தவிர எந்த நன்மையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான பணத்தை நியாயமாக கேட்கிறோம், ஆனால் மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது. மத்திய அரசு முறையாக நிதியை வழங்கவில்லை எனில் இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் என்று கூறினார். 1100 கோடி ரூபாய் 6 மாதத்துக்கு வர வேண்டிய பணம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கொடுக்கல. 6 மாதமாக சம்பளம் இல்லாமல் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை நியாயமாக கேட்குறோம், கொடுக்க மறுக்குது மத்திய அரசு. இதை கண்டித்து தான் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி நேற்று தமிழ்நாடு முழுக்க யூனியனுக்கு 2 இடங்களில் ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒன்றிய அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கலன்றதை பாமர மக்கள் நேற்று தான் புரிஞ்சுருக்காங்க. இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும்.